இஸ்ரவேல் ஜனங்களை பாலுந்தேன்னு ஓடுற கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் செலக்ட் பண்ணாரு. இந்த பிசாச காரணம் சொல்ற கிறிஸ்தவன் எல்லாம் இப்படித்தான் இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாலுந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போனா போற வழியில 10 தடவை சொல்றானுங்க. என்ன சொல்றானுங்க? எகிப்துல இருந்தா நல்லா இருக்குமே. பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காத. கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கிறாரு. செங்கடலை கடந்து வந்திருக்கிற, செங்கடலை கண்ணால பார்த்தவன் சொல்றான், எகிப்துல வெள்ளரிக்காயும் வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா இருந்துச்சு. கர்த்தர் தெரிந்தெடுத்தது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இவர்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனா இவங்க தெரிந்தெடுத்ததோ திரும்ப திரும்ப அந்த எகிப்து தான். அங்க இருக்கிற வெங்காயம் என்னை இழுக்குது, அங்க இருக்கிற வெள்ளை பூண்டு என்னை இழுக்குது, அங்க இருக்கிற வெள்ளரிக்காயும் கொம்மட்டிக்காயும் என்னை இழுக்குது அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் சொன்னாரு, அப்ப இழுத்து அங்க என்ன நடக்கும்? அங்க இருந்திருந்தா நேரம் செத்துருப்ப. வெள்ளாயம் பூடு வெங்காயம் கொம்மட்டிக்காயெல்லாம் தின்னு அங்க என்ன நடந்திருக்கும்? உனக்கு செத்து போயிருப்ப. அதே போல சாகுன்ட்டாரு. கர்த்தர் உங்களை எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக சபையில என்ன வச்சிருக்காரு, எதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன உயர்த்தி இருக்காரு, எதுக்காக என்ன மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்து உங்களை இருக்கிற ஜனங்களுக்குள்ளே மகா மேன்மையாக ஜனத்தின் அதிபதிகளோடு பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார